தேசிய ஜனநாயக கூட்டணியில் தெலுங்கு தேசம், ஐக்கிய ஜனதாதள கட்சிகள் விதிக்கும் நிபந்தனைகள் பாஜகவை மிகவும் பலவீனப்படுத்தியுள்ளதாக முன்னாள் எம்எல்ஏவும் மனிதநேய மக்கள் கட்சித் தலைவருமான ஜவாஹிருல்லா விமர்சித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற இந்தியா கூட்டணி ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் சென்னை திரும்பிய அவர் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பிரதமர் மோடி, அமித்ஷா ஆகியோரின் அராஜகத்திற்கு எதிராக மக்கள் வாக்களித்து பாஜக தாமாக ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை அளிக்கவில்லை என்றார். இந்த தேர்தலில் ஆட்சி அமைப்பதற்கான இடங்கள் இந்தியா கூட்டணிக்கு கிடைக்கவில்லை. ஆனால் மோடி, அமித்ஷாவினுடைய அராஜகம், சர்வாதிகாரம், அதற்கு எதிராக மக்கள் மிக தெளிவாக வாக்களித்து அவர்கள் தாமாகவே ஆட்சி அமைப்பதற்கான ஒரு நிலையை மக்கள் பாஜகவுக்கும் அதனுடைய கூட்டணிக்கும் அளிக்கவில்லை. என்டிஏ, தேசிய ஜனநாயக கூட்டணி, தேர்தலுக்கு முன்பு உள்ள பெரிய கூட்டணியாக இருப்பதால் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு அழைக்கப்படுவார்கள். ஆனால் என்னுடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால், அவர்களுக்குள்ளே இப்போதே தெலுங்கு தேச கட்சியும் சரி, அல்லது நிதிஷ்குமாருடைய ஜனதாதள் யுனைடெடும் சரி, பல்வேறு டிமாண்ட்ஸ், பல்வேறு கோரிக்கைகளை நிபந்தனைகளை விதித்து வருகிறார்கள். இந்த நிபந்தனைகள் எல்லாம் பாஜகவை மிகவும் பலவீனப்படுத்தி இருக்கின்றது. எனவே இந்த மோடி தலைமையில் மீண்டும் 3வது முறை ஆட்சிக்கு வந்தாலும் கூட இந்த ஆட்சி நீடித்து நிலைக்காது என்பது மட்டுமல்ல, முன்பு போல் அவர்கள் சர்வாதிகார, எதேச்சதிகார முறையில் ஆட்சி செய்ய முடியாது என்ற ஒரு நல்ல தருணம் ஏற்பட்டது.